இல்ல பாஸ் வாங்கிட்டோம் பட் உள்ள அனுமதிக்கல. அதை எதுனால தெரியல, ஹவுஸ்ஃபுல் ஆச்சுன்றாங்க. ஆமாக்கா டைம் ஆச்சுன்றாங்க, இதுன்றாங்க, அப்ப புள்ள ஆச்சுன்றாங்க, அதை விட மாட்டாங்க ஜனத்தை. அப்ப நாங்க எப்படி பெருசா பாக்குறது? உள்ள ஃபுல்லா கட்சிக்காரங்க தான் இருக்காங்க, ரசிகர்கள் ஃபுல்லா வெளியே இருக்காங்க. ரசிகர்களை வெளியே வச்சுட்டு உள்ள என்னன்னா ஆடியோ லான்ச் அவங்க நடத்துறாங்க. இது என்ன கவர்மெண்ட்? பாருங்க, எல்லாத்தையுமே டிக்கெட் இருக்கு. மேக்சிமம் இங்க இருக்க எல்லாருமே திருநெல்வேலி, கன்னியாகுமரி 600-700 கிலோமீட்டருக்கு மேல, புதுக்கோட்டை குறைஞ்சது 700 கிலோமீட்டருக்கு தாண்டி வந்து ரசிகர்கள் பார்க்க வந்திருக்காங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ போலீஸ் வேற எங்களை விரட்டுறாங்க. அதாவது இந்த கேட்டுக்கு போ, ஆனா காரணம் என்ன சொல்றாங்க, உள்ள ஸ்பேஸ் இல்லைங்க, பாஸ் இருக்கு, அலாட் பண்ணிருக்காங்கன்னா. ஆனா அந்த சீட்டை கேட்டா உள்ள ஏற்கனவே ஃபில் ஆயிட்டுங்க. என்ன ஒழுங்கா செக் பண்ணாம எப்படின்னா அவங்க வெளியே உள்ள விட்டாங்க. ஆனா அவங்ககிட்ட நாங்க கேட்டோம், மாவட்ட தலைவரே வெளியே தான் இருக்காரு எங்க கூட, நாங்க உள்ள போலன்னு அவரும் வெளியே தான் இருக்காரு எங்க கூட. அதாவது இப்ப என்ன பண்றோம், என்ன சொல்றாங்கன்னா, நாங்க திருநெல்வேலியில இருந்து வரோம்னா, திருநெல்வேலி, புதுக்கோட்டை, கன்னியாகுமரி, மதுரை, திண்டுக்கல் எக்கச்சக்கமான இடத்துல இருந்து வரோம்னா பாஸ் இருந்துமே உள்ள உள்ளாங்க. பாருங்க, பாஸ் இருக்கும், எல்லாத்தையுமே பாஸ் இருக்கு, கேட்டா உள்ள ஃபுல்லுங்காங்க. அப்படின்னா பாஸ் இருக்கவங்களாம் வெளியே இருக்கும்போது யாருன்னா உள்ள இருந்து பாக்கா? ப்ரோ, பாஸ் வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்குங்க. பாஸ் வந்து இல்லாதவங்க கூட உள்ள போயிருக்காங்க தள்ளி விட்டுட்டு. பாஸ் இருக்கிறவங்கள உள்ள அனுப்பல. என்கிட்டயே எத்தனை பாஸ் இருக்கு, என் பின்னாடி கூட யாரும் இல்லை, என்கிட்ட எத்தனை பாஸ் இருக்கு. ஏன்னா வந்து என் தம்பிங்க கூட வந்தானுங்க, என் அண்ணனுங்களாம் வந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க. ஆனா இப்ப எல்லாருமே மறுபடியும் ரிட்டர்ன் வீட்டுக்கு போற மாதிரி தான் இருக்கு. ஏன் இந்த மாதிரி அதிகமா பாஸ் கொடுக்கணும்? எதுக்கு உள்ள உட்கார விடாம தோர்த்தணும்? பாஸ் இல்லாதவங்கள எதுக்கு உள்ள அனுப்பிச்சு விடணும்? எதுக்கு தள்ளிட்டு போகணும்? லைனா நிக்க வச்சோமா, பாஸ் இருக்கிறவங்கள பார்த்து அனுப்பிச்சு விடணும் ப்ரோ. அதை விட்டு எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டா எப்படி? இல்லையா, பாஸ் வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ரசிகர் யாருமே உள்ள இல்ல. 2000 பேர்த்துக்கிட்ட இல்ல, ரோட்ல நிக்கிறோம். அங்க போனா அந்த கேட்டுக்கு போன போலீஸ் விரட்டுறாங்க, இங்க போனா இங்க போலீஸ் அடிச்சு விரட்டுறாங்க. என்னால ஒண்ணும் பண்ண முடியல. மாவட்ட தலைவர், ஒன்றிய செயலாளர் எல்லாமே இங்கதான், எல்லாமே இங்க ரோட்ல நின்றுட்டு இருக்கோம். எல்லாத்துட்டையும் பாஸ் இருக்குது, உள்ள போக முடியல. காரணம் இடம் ஸ்பேஸ் இல்லைன்றாங்க. 3 மணிக்கு 2 மணிக்கு எல்லாமே வந்தாச்சு. ரசிகர்களை வந்து இப்போ வந்து நிறைய பேர் வெளியே நிற்கிறாங்க, 2000 கிட்ட நிற்கிறாங்க. ரசிகர்கள் இல்லாமல் நிறைய பேர் உள்ள போயிருக்காங்க. அதாவது இங்கே லோக்கலில் உள்ள காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் போயிருக்காங்க. அது நியூஸ் வந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்துல இருந்து, அரியலூர், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, எல்லா இடத்துலேருந்து வந்திருக்காங்க. அவங்களும் ரசிகர்கள் தான். கேரளால இருந்து வந்து நின்று இருக்காங்க. கேரளா ரசிகர்கள் வந்து நிற்கிறாங்க, பின்னாடி நிற்கிறாங்க, பாருங்க, கையை காட்டுறாங்க.